அரசியல் வேண்டாம் என்று நீங்கள் ஒதுங்கி நின்றால் நீங்கள் யாரை வெறுக்கிறீர்களோ அவர்களாகவே ஆளப்படுவீர்கள்னு நம்முடைய கிரேக்க அறிஞர் பிளேட்டோ சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, எம்ஆர் ராதா தமிழ் படத்தில் ஒரு சிறந்த வசனத்தை சொல்லியிருப்பார். எப்படின்னா, திருடர்களுக்கே மறுபடியும் ஆட்சி அதிகாரத்தையும் பதவிகளையும் கொடுத்து அழகு பார்த்துக்கிட்டு இருக்கிறது திருடர்கள் குற்றமா இல்லை மக்களுடைய குற்றமான்னு கேட்டிருக்காரு. நான் சொல்லுவேன் மக்களுடைய குற்றம் தான் சொல்லுவேன். ஏன்னா கர்நாடகாவில் மாதம் 2000 ரூபா மகளிருக்கு பார்த்திங்கன்னா, நகர்ப்புறங்கள் மட்டுமில்லை எங்குமே பேருந்து இலவச சேவை. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா 500 ரூபாய்க்கு சிலிண்டர். அது இல்லாமல் பெண் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் மானியம் பேங்குக்கே நேரடியாக போகுது. சொன்னதை வாக்குறுதியை 3 மாதம் நிறைவேற்றிட்டாங்க. அதே மாதிரி தான் தெலுங்கானாவிலையும். இப்படி நிறைவேறப்பட்ட வாக்குறுதிகளை அரசியல்வாதிகள் கொடுப்பதே சிரமம். கொடுத்ததை சரியான முறைப்படி அந்த முதலமைச்சர் நிறைவேற்றுவதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய இளந்தலைவர் ராகுல் காந்தியும் சரி, அதை அதிகார பகிர்வை சரி, அதை நேரத்தில் கட்டளைகளையும் சரியாக கொடுத்து மக்களுக்கான நலத்திட்டங்களை கொண்டு போகும்போது நீங்கள் ஓட்டை மறுபடியும் திருடனுக்கு வாக்களித்து நீங்கள் அவனை ஆட்சி கட்டில் அமர வச்சிங்கன்னா